இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். இறைவா நன்றாக படைத்தாய், அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாயே, இறைவா உனக்கு நன்றி நன்றி நன்றி. அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. வணக்கம் அடியவர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இறைவன் உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கும் ரகசியம். இறைவன் என்ன நினைக்கிறார், இறைவன் எப்படி உங்களுக்கு எல்லாம் கொடுக்கின்றார் அப்படின்ற ஒரு ஒரு உயர் புரிதலை இங்கு நான் இப்பொழுது காணப்போகின்றோம். இந்த பதிவின் உள் செல்லும் முன் அனைவரும் அனுதினமும் புண்ணியங்கள் செய்க, அடுத்தவர்களை புண்ணியம் செய்ய தூண்டுக, உங்களால் இயன்ற உதவிகளை ஜீவராசிகளுக்கு செய்து கொண்டே இருக்கவும். மனிதர்களுக்கு ஜீவகாரண்யமே ஆணிவே, ஜீவகாரண்யமே அனைத்தின் அடித்தளம். சைவத்தை கடைபிடியுங்கள். புண்ணியமே உங்களை உயர்ந்த பாதைக்கு இட்டுச் செல்லும். பிறரை மகிழ்விக்க மகிழ்விக்க தானாகவே உங்களுக்கு அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த கருத்தை சொல்லிவிட்டு இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில ரகசியங்கள் பதிவுக்குள்ளே போவோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 அற்புதமான காரணங்கள் அதை முதல்ல பார்ப்போம். அதை பார்த்த உடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து புரிதல்கள் உண்டாகும். கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு 10 அற்புதமான காரணங்கள். முதல் காரணம், நம்ம காரில் டயர் பார்த்துருப்போம், ஓடிக்கிட்டே இருக்கோம், தேஞ்சிரும், திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். எத்தனை தடவை எந்த டயர், அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளோட பாதங்கள் எப்போதுமே புதுசு போலவே இருக்கும். இது எப்படி? முதல் கருத்து சிந்திங்க. ரெண்டாவது கருத்து, நம்ம உடல் 75% தண்ணீரால் நிரம்பியது. இது அனைவரும் அறிந்ததே. நம்ம உடலில் லட்சக்கணக்கான ரோமத்துளைகள் இருந்தும் ஒரு சொட்டு கூட எப்படி கசியாமல் இருக்கு? இது ஒரு ஆச்சரியம். இதுவும் சிந்தியுங்கள். ஒரு பொருள் ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னா அதை யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கணும், அப்போ தான் அது நிற்கும். ஆனால் நம்மளை யாருமே தாங்கி பிடிக்கல. எப்படி இந்த உடல் தன்னைத்தானே அதுவாக சமநிலையில் வச்சு நம்ம விருப்பத்திற்கு இயங்குகின்றது? மூன்றாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், எந்த பேட்டரியுமே சார்ஜ் இல்லாமல் ஓடாதுங்க. ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரை இதயம் எந்த ஒரு பேட்டரி சார்ஜ் எதுவுமே இல்லாமல் துடிச்சிக்கிட்டே இருக்குது. இது எப்படி நடக்குது? தானாக நடக்குதா? சிந்திச்சு பாருங்கள். எந்த பம்ப் இருக்குல்ல, பம்ப், அந்த பம்ப் தண்ணி இறச்சிக்கிட்டு ஓடவே ஓடாது. சுவிட்சு தட்டினா ஓடும், அப்புறம் நின்று போயிடும். ஆனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு பம்பு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள். ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பம்பு நிற்கவே நிற்கலை. இந்த நரம்புகள் வழியாக ரத்தங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. தூங்கும் பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இது எப்படி நடக்கின்றது? சிந்தியுங்கள். உலகத்தில் எந்த கேமராவுமே ஒரு எல்லை வரையும் தான் அதால் பார்க்க முடியும். ஆனால் நமக்கு இறைவன் கொடுத்துருக்க கண்ணுன்ற கேமரா எல்லையே இல்லாது. பக்கத்தில் உள்ள பொருளையும் பார்க்கலாம், வானத்தில் உள்ள நட்சத்திரத்தையும் பார்க்கலாம். இது எப்படி சாத்தியமாகும்? அடுத்த பாயிண்ட், 7வது பாயிண்ட், எந்த ஒரு ஆய்வகம், எந்த ஒரு லேபில் டேஸ்ட்டை சுவைக்கணும் அப்படின்னா எல்லா சுவையுமே சுவைக்க முடியாது. ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே தான் வரும். ஆனால் நம்மளோட நாக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான சுவைகளை எப்படி அடையாளம் காணுகின்றது? சிந்திக்க வேண்டும். அடுத்தது 8வது பாயிண்ட், உலகத்தில் எந்த சென்சாரை வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது. மிகச்சிறிய நேரத்தில் ஒரு ஒரு எல்லைக்குட்பட்டு தான் இயங்கும். ஆனால் நம்மளோட தோல் இருக்குங்களே, பயங்கரமான ஒரு சென்சார். டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு உணர்வு ஏற்பட்டால் உடனே சென்ஸ் பண்ணிடும். இது எப்படி நடக்கின்றது? சிந்தித்து பாருங்கள். அடுத்தது 9வது பாயிண்ட், எல்லா கருவியும் எல்லா ஒளியும் எழுப்ப முடியாது. ஆனால் குரல் வலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அதிர்வெண்களை உங்களால் உருவாக்க முடிகின்றது. நீங்கள் நினச்சிங்கன்னா விசில் அடிக்கலாம், நினச்சிங்கன்னா பேசலாம், நினச்சிங்கன்னா ஃபீமேல் குரலில் பேசலாம், மேல் குரலில் பேசலாம், மாற்றி மாற்றி பேசலாம். பறவைகள் போல் நம்ம முயற்சி பண்ணோம்னா சத்தங்கள் வரும். பலவிதமான ஆயிரக்கணக்கான. இது எப்படி வருகின்றது? 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட், எந்த சாதனமும் எல்லா ஒலிகளையும் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது.
மைக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நம்ம காது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான ஒலிகளை புரிந்து கொள்கின்றது. இன்னும் கொஞ்சம் போனாக்கா இந்த ஒலி அலைகளுக்கு தாண்டியும் அவைகளால் உணர முடியும். அது யோக நிலையில் பண்ண முடியும். இது இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்டை நம்ம திங்க் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு எவ்வளோலாம் கடவுள் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அப்போ என்ன சொல்லணும்? இறைவா, நன்றி இறைவான்னு வார்த்தை சொல்லணும்ல. அந்த நன்றி இறைவான்ற வார்த்தையே சொல்லலைன்னா அது டே டு டே நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு எந்த விதமான ஒரு 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 நன்றிக்கு அது ரொம்ப முக்கியம். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதாங்க இன்றைக்கி ஒரு டாப்பிக்கு. நமக்கு கடவுள் கொடுத்துருக்க பொருள் நமக்கு கொடுத்துருக்கிறது வேறு யாருக்குமே கொடுக்கல. இது குறித்த சில வாக்குகளையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வாக்கு. என்ன வாக்குன்னா, சித்தன்னருள் 1154. இது வந்து பார்வதி அன்னை, அம்பாள் பார்வதி அன்னை உரைத்த வாக்கு. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி அம்மா எல்லாத்தையுமே இறைவன் கொடுத்துருக்காங்கப்பா அவங்களுக்கு. என்ன தான் கொடுக்கல? காற்று கொடுத்துருக்காரு, தண்ணீர் கொடுத்துருக்காரு, வாழ்வதற்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு, என்னென்னோ கொடுத்துருக்காரு. ஆனால் இறைவன் எதையுமே எதிர்பார்க்கல, அன்பு தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம அதை வந்து என்ன பண்ணோம்? இறைவா எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கே இறைவா, நன்றி இறைவா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்மகிட்ட மனமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது பார்வதி அன்னை எப்படி சொல்கிறாங்கனாக்கா, மனிதர்களுக்கு யான் உரைக்கின்றேன், நன்றி உள்ளது எது? நன்றி உள்ளது உன்னை படைத்தானே இறைவன் அழகாக படைத்து அனைத்தையும் இலவசமாக கொடுத்தானே. கொடுத்தானே நீரையும் கொடுத்தானே, இடத்தையும் கொடுத்தானே, இன்னும் பல பல காற்றையும் கொடுத்தானே நல் உள்ளத்தை. இதை யார் நன்றாக இறைவனிடத்தில் அனைத்தும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய் இறைவா, நன்றி என்று கூறுவோனுக்கே என் மணாளன் இன்னும் மிச்சமாகச் செய்வான். ஆனால் அனைத்தையும் செய்துவிட்டு குழந்தையாக பிறந்து மீண்டும் குழந்தையாக இறக்கின்ற நடுவில் என்னதான் பக்தி? அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவனுக்கு ஈசன் என் மணாளன் இன்னும் மிச்சமாக செய்வான்னு என்ன சொல்ல, இன்னும் நிறையா செய்வாங்க. இன்னும் எனது பார்வதி அன்னை தனது மணாளன் ஈசனை 14 உலகங்களின் மன்னன் ஈசனாரை பற்றி சொல்கிறாங்க. இப்படி வந்து இது இறைவா நன்றாக என்னை படைச்சிருக்கிற, அனைத்தையும் நன்றாக கொடுத்துருக்கிற, உனக்கு நன்றி அப்படின்னு மனசார எந்த ஒரு மனிதன் சொல்கிறானோ அவனுக்கு வந்து மேலும் மேலும் ஈசனார் வந்து நிறைய செய்வாங்களாம். அதான் இறைவன் அனைத்தையும் கொடுப்பார் அப்படின்ற ஒரு கருத்து. அதுக்கடுத்து இன்னொரு வாக்குங்க. இந்த வாக்கு வந்து என்னென்னாக்கா 1246 குருநாதர் வந்து ஒரு 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 பக்தருக்கு கொடுத்த ஒரு வாக்கு. இதில் அவங்க என்ன சொல்லலாம், அந்த பக்தர் வந்து இயேசுநாதர் வழியை பின்பற்றக்கூடியவர். அவருக்கு கொடுக்கும் பொழுது சில வாக்குகள் சொன்னாங்க. அந்த வாக்குகளையும் பார்க்கணும். அந்த வாக்கு வந்து என்னென்னா, ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து உரைக்கின்றேன் அகத்தியன், இதனை என்று மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. இயேசுநாதன் நல்ல ஆசிரியர்கள் கொடுத்து விட்டான். யான் சொல்வதை எதை என்று கூற இம்மந்திரத்தை மட்டும் எங்கு சென்றாலும் செப்பி வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இறைவா உந்தனுக்கு நன்றி என்று கூறிட்டு உறங்கச் செல் அப்படின்னு சொல்லி அந்த பக்தருக்கு சொல்கிறாங்க. அது மெயினாக என்னென்னா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ அந்த இறைவனை எந்த ரூபத்திலையும் வழிபடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ரூபத்தில் பிள்ளையாரோ முருகப்பெருமானோ ஈசனோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி இறைவா எனக்கு நீ படைத்தா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயினான இறைவனுக்கு போய் சேர்ந்துவிடும். இறைவா உந்தனுக்கு நன்றி என்று கூறிட்டு உறங்க சொல்லலாம். படுக்க போகிறதுக்கு முன்னாடி இறைவா உந்தனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உறங்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி இப்போ குருநாதர் வந்து அந்த பக்தருக்கு வந்து இது நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். அகத்திய மாமுனிவர் சித்தர்களுக்கு வந்து எந்த மொழி இனம் மதம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஒன்று தான் அவங்களுக்கு. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது. இந்த பதிவு வந்து அந்த லிங்கை கொடுக்குறோம், இதில் போய் நீங்கள் படிச்சிங்க. அதனால் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றின்னு சொல்லுங்கள். இது பல்வேறு விதமான நல்ல எண்ணங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதாவது இறைவனுக்கு நன்றி சொல்கிறப்ப யூனிவர்சல் ஃப்ரீக்குவன்சியோட நீங்கள் அழகாக நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணுறீங்க உங்களை. அப்போ என்னென்னா, அந்த பேரன்பு பெரும் கருணை அது பல மேஜிக் பண்ணுங்க. இது வந்து இன்னொன்று மனதில் வந்து பி கிரேட்ஃபுல் டு யுவர் ஹார்ட் அப்படிங்கிறப்போ மனசில் வந்து நம்ம என்றைக்குமே நன்றின்னு இருக்க நமக்கே வந்து ஒரு 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 நல்ல ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் பரவுறதை நம்மளாலே உணர முடியும். இந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ கூடவே அந்த அந்த நான் என்னென்னலாம் சொல்லிட்டு வரோமோ அதுவே எங்களுக்கு நடக்குது இப்போ. அதனால் சொல்கிறோம், இறைவனுக்கு நன்றி இறைவா, அனைத்தையும் கொடுத்தாய் இறைவா, காற்றாய் கொடுத்தாய், நன்றி இறைவா,
உயிர் வாழ்வதற்கான அனைத்தையும் கொடுத்தாய் இறைவா, நன்றி இறைவா. உறவுகளை கொடுத்தாய் இறைவா, நன்றி இறைவா. நான் வாழ்வதற்கு ஒரு வீடை கொடுத்தாய் இறைவா, நன்றி இறைவா. நல்ல உடலை கொடுத்துள்ளாய் இறைவா, நன்றி இறைவா. ஆரோக்கியத்தை கொடுத்தாய், நன்றி இறைவா. எனக்கு வேலையை கொடுத்துள்ளாய் இறைவா, நன்றி இறைவா. எனக்கு உறவுகள், நல்ல அருமையான உறவுகளை கொடுத்தாய், நன்றி இறைவா, நன்றி இறைவான்னு சொல்லிட்டு, தினமும் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதை இறைவனுக்கு நன்றி கூறிட்டு நீங்கள் படுக்க சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சோன்னா, இறைவா இன்று என்னை உயிரோடு வைத்திருக்கின்றாய், நன்றி இறைவா. காலையில் எந்திரிச்ச உடனே நன்றி இறைவா, நன்றி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் இறைவன் இல்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதே இல்லை. இதை உணர்ந்து எந்த அளவுக்கு முடியுதோ உங்களுக்கு பிடித்த வழியில் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். இதில் வந்து நாடு, மதம், இனம் இது எதுவுமே இங்கே தொடர்பே கிடையாது. உங்களுக்கு பிடித்த வழியில் நீங்கள் அவங்கள கும்பிடுங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இறைவனை நன்றி சொல்லுவது மட்டும்தான் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு. இறைவா நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. இத்துடன் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்திர உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகள் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.